ஹைதராபாத் குண்டுவெடிப்பு சம்பவத்தால் ஆந்திராவில் பதட்டம் நீடிக்கிறது. நாடு முழுக்க முக்கிய நகரங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. ஹைதராபாத் குண்டுவெடிப்பு சம்பவத்தால் வெள்ளியன்றும் ஹைதராபாத்தில் பதற்றமான சூழல் நிலவியது. கடிகாரம் அல்லது சைக்கிளில் சக்தி வாய்ந்த அமோனியம் குண்டுகளை பொருத்தி வெடிக்கச் செய்திருக்கலாம் என்று ஆந்திர போலீசின் முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதுபோன்ற குண்டுவெடிப்புகளை செய்து முடிப்பதில் கைதேர்ந்த இந்தியன் முஜாஹிதீன் பயங்கரவாத இயக்கம்தான் ஹைதராபாத் குண்டுவெடிப்பின் பின்னணியில் இருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். ஆனாலும் எந்த அமைப்பின் மீதும் குற்றம் சாட்ட முடியாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே கூறினார். உளவுத்துறை மற்றும் போலீசாரின் கவனக்குறைவாலேயே குண்டுவெடிப்பு நடந்ததாக கூறும் குற்றச்சாட்டை ஏற்க முடியாது என்றும் ஷிண்டே கூறினார். I don't think police have failed. You see, it cannot be said at this moment. This moment, you see, one has to go into the details. If there was threat perception earlier, it will come in the investigation. It will be too early to talk on such lines. இந்நிலையில் குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையிலும் பலியானவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கும் வகையிலும் ஆந்திராவில் வெள்ளியன்று முழு அடைப்பு போராட்டம் நடத்த மாநில பாரதிய ஜனதா கட்சி அழைப்பு விடுத்தது. ஹைதராபாத் குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து டெல்லி, மும்பை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது.